ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்துல நடக்கின்ற அந்த மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். என்ன சொன்னாரு? எங்க அண்ணன் சொன்னாரு, நாங்க எங்க தம்பின்னு சொன்னோம். கேப்டன் ஹெல்த் சரியில்லாதப்போ ஏன் விஜய் பார்க்கல? இது ஒட்டுமொத்த தொண்டர்கள், எங்க தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது. எதிர்கட்சியில இருக்க காங்கிரஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் வரவேற்றிருக்கார். அவரை தவிர வேற யார் வரவேற்றாங்க? இந்தியா முழுக்க தப்பான தேர்தல் தான் நடக்குது. இந்தியா முழுக்க பகிரங்கமா ஓட்டு காசு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க? திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்று நிர்வாகிகள் சந்திப்பும், மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரையும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். பல தடவை சொல்லிட்டேன், நேற்று மீட்டிங்ல எல்லா இடத்துலயும் சொன்னேன். ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்துல நடக்கின்ற மாபெரும் மாநாடு. அந்த மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை தான் உண்மை. பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் நம்ம தமிழக அரசியலில் பலவரா நம்ம பார்த்திருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை. இதுல நான் ரொம்ப டீப்பா போய் என்னோட கருத்து நான் சொல்ல விரும்பல. பட் இதான் உண்மை. நான் தலைமை கழகத்துக்கு இதுக்கான பதில் சொல்லிட்டு தான் நான் பிரச்சாரமே வந்தேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது நான் இந்த கேள்விக்கு நீங்க அதிமுக பாமக கேள்வி இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். விஜய் என்ன சொன்னாரு? எங்க அண்ணன் சொன்னாரு, நாங்க எங்க தம்பின்னு சொன்னோம். நான் பல வாட்டி இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் விஜயை பத்தி. சரிங்களா? அவர் சீமான் சொன்னதுக்கு நான் ஏன் சொன்னேன்னா, உடல்நிலை சரியில்லாதப்ப ஏன் விஜய் பார்க்கல? இது பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். அது கரெக்ட் தான் நான் சொன்னேன். அவ்வளவுதானே கண்டி. அதுக்காக சீமான் சகோதரர் சீமான் சொல்ற அத்தனை கருத்துக்கும் நான் ஓகே சொல்வேனா, உண்மைதான் சொல்வேனா? அப்படி கிடையாது. அவர் இருந்த யதார்த்தத்தை சொன்னாரு. அதனால கேப்டன் ஹெல்த் சரியில்லாதப்போ ஏன் விஜய் பார்க்கல? இது ஒட்டுமொத்த தொண்டர்கள், எங்க தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் கேட்கிற கேள்வி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்குதான் உலகறிந்த ஒரு உண்மையை உறக்க சொல்லியிருக்கார் சீமான் அவர்கள் சொன்ன. அதுக்காக அவர் சொல்ற எல்லா கருத்துக்குமே நாங்க அவரு கரெக்டா சொல்றாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்பதே ரொம்ப லாங்குன்னு சொல்லுவாங்க. எது வேணாலும் நடக்கும். பிரிஞ்சவங்க கூடலாம், கூடினவங்க பிரியலாம், பல விஷயம் இருக்குங்க. தேர்தலை ஒட்டிதான் இதுக்கான மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் ஜனவரியில ஒரு தெளிவான முடிவு வரும். அப்ப எல்லாருமே அறிவிப்பாங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வரேன். அதே தான் கேக்குறீங்க. பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள், பல வாக்குறுதிகள் நிறைவேற்றல. நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சி அப்படின்னு பல பிரஸ் மீட்ல நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இது எல்லாமே ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்றத முதலே சொல்லியிருக்கேன். பொதுவா எப்பவுமே நெகட்டிவாவே நம்ம பார்த்தோம்னா தப்பாதான் இருக்கும். ஜிஎஸ்டி உச்சத்துல இருந்தப்போ அப்படி ஜிஎஸ்டி எல்லார் வாழ்க்கையும் போச்சுன்றோம். இன்னைக்கு குறைஞ்சிச்சு. எத்தனை பேர் அதை வரவேற்கிறாங்க? எதிர்கட்சியில இருக்க காங்கிரஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் வரவேற்றிருக்கார். அவரை தவிர வேற யார் வரவேற்றாங்க? அதனால மக்களுக்கு நல்லது நடக்கிற எந்த ஆட்சியா இருந்தாலும் அதை நம்ம வரவேற்கணும். ஆனா நியாயமான தேர்தல் இங்க நடக்கணும். பீகார்ல ஓட்டு திருட்டு நடக்குதுன்றாங்க. இந்தியா முழுக்க ஓட்டு திருட்டு நடக்குது. இந்தியா முழுக்க தப்பான தேர்தல் தான் நடக்குது. இந்தியா முழுக்க பகிரங்கமா ஓட்டு காசு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க? எவ்வளோ கம்ப்ளைண்ட் நாங்களும் 20 வருஷமா கொடுக்குறோம். என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? இல்ல அது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் நீதி அரசர்களும் எலெக்ஷன் கமிஷனும் ஒரு நியாயமான தேர்தலை நடத்துங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதோ பீகார்ல மட்டும் நடக்கல, இது இந்தியா முழுக்க நடக்குது. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல தவறுகள் நடக்குது. இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனும் சரி, நம்மளுடைய நீதி அரசரும் இது சரி பண்ணணும்.